மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கிறார். குமரேசன், விடிய விடிய கனமழை பெய்து வரும் நிலையில் எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பதிவாகி இருக்கிறது? மேலும் இந்த மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது? கண்டிப்பாக தற்போது தமிழகத்தின் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் தற்போது இடியுடன் கூடிய மழை தற்போது மதுரை மாவட்டம் மேலூரில் பெய்து வருகிறது. இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் பல நேரமாக வெளுத்து வாங்கிய கனமழை, மழையில் நிறைந்தபடி வீடு திரும்பிய மாணவ மாணவிகள் தற்போது காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மதுரை மாவட்டம் மேலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் நகரில் பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் வெள்ளமென பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விடப்படி வாகனத்தை இயக்கி வருகின்றனர். தற்போது காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்ற பத்மநாதன். மேலும் மதுரை மாவட்டம் மேலும் சுற்றுலா பகுதியில் உள்ள கண்மாய்கள் படிப்படியாக நிரப்பப்பட்டு வருகிறது. மேலும் சிவகங்கை மாவட்டத்திற்கும் மேலூரில் கடம்பரை பகுதிகளில் இருந்து தண்ணீர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளை நீர்வளத்துறை சிறப்பாக செய்து வருகின்றது பத்மநாதன். மேலும் வேலை மற்றும் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் மாணவ மாணவிகள் பெரும்பாலும் பொதுமக்கள் மழையில் நிறைந்தபடி வீடு திரும்பும் காட்சிகளையும், தமிழகத்தில் பல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் அதைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் நிலையில் மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளாக அழகர்கோவில், வல்லாளப்பட்டி, கீழையூர், நாமினிப்பட்டி, புலிமலைப்பட்டி, எட்டிமங்கலம், கூடக்குண்டு, மேலவரவு, கீழவரவு என திருவாரூர் ஆகிய உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக சாலையில் மழைநீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதையும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்பாக கனமழை காரணத்தினால் அன்றாடம் சாலை வளங்களில் வியாபாரம் செய்யும் வியாபாரிகளின் இயல்பு வாழ்க்கை தற்போது பாதிக்கப்பட்டு வருகின்றது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்தாலும் குளிர்ச்சியான நிலை வருகின்றது பத்மநாதன். பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் பத்மநாதன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி குமரேசன். இத்துடன் தொடர் நேரலையின் இந்த பகுதி நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளுக்காக